ஐ மீன் பாத்ரூமில் தான் கேமரா இல்லை வா அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் வந்து மைக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் துஷார் அரோரா விஷயங்கள் பாரு எடுத்து வைக்கும்போது அதுக்காக தான் வந்து பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கேப்டன்சியே போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசினதுனால துஷாரோட கேப்டன்சி போச்சு. ஓகே, தப்பு. அப்போ அதுக்கு காரணமாக பக்கத்தில் உட்காந்து அரோராக்கு என்னாச்சு? அரோராவை நீங்கள் பொத்தி 5 வாரம் ஒன்றுமே கேம் ஆடலனாலும் வெளில போகணும்னு சொன்ன ஒரு கண்டஸ்டன்ஸை உள்ளே வச்சு இப்போ கொண்டாடுறீங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன? இப்போது கமருதீன் 2 பேருமே அதை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அரோராவும் இருந்தாங்க தானே துஷார் தப்பு பண்ணும்போது. இல்லை வாரம் துஷாரை மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னு அரோரா ஒரு கேள்வி கூட கேட்கலையே. அரோரா அப்போ 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அரோராவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அரோராவையும் அந்த வீக்கில் டைரக்ட் நாமினேஷனில் போட்டிருக்கணும், இல்லை வெளில தூக்கியிருக்கணும். இல்லைனா அரோரா மைக் ஆகிட்டு வச்சு இப்படி பேசுறீங்கன்னு ஏதோ ஒரு இடத்துல வாயை திறந்து சொல்லியிருக்கணும். அரோரா நீங்களும் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி அரோரா கொஞ்சத்துக்கே பிக் பாஸ்க்கு டைம் பார்த்தல. அப்புறம் எங்கே அந்த கேள்வி கேட்க போகிறாரு? ஏன் நேற்று எவ்வளோ விதிமுறை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எதுவுமே 1 hourல வரல. நேற்று வந்து பிளாஸ்மாவில் உட்காந்து அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அது இது சொல்லும்போது உங்கள் ஹவுஸ்மேட்ஸ்லேயே ஒருத்தங்க பேட்டரி மாற்றலை, மைக் சரியாக போடல அப்படின்னு சொல்லி அமித்தை வந்து கேட்கும்போது யாருன்னு பார்த்தா கிச்சனில் இருக்க கனி. ஆனால் அது கனின்னு சொல்லவே இல்லை பிக் பாஸ். ஸோ இவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு பேர் சொல்லி இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாராமா. அரோராவையும் சொல்ல மாட்டாராமா, கனியும் சொல்ல மாட்டாராமா, விக்ரமையும் சொல்ல மாட்டாராமா, எஃப்ஜேவையும் சொல்ல மாட்டாராமா. அப்படி செல்ல பிள்ளைங்கள்லாம் உள்ளே விட்டு பண்ணுறதுக்கு இன்னொரு 4 செல்ல பிள்ளைங்க விட்டு மொத்தமாகவே நீங்கள் உங்கள் ஃபேவரட்டிசம் வச்சு ஒரு ஃபேவரட்டிசம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஷோ அப்படின்னு வச்சுக்க வேண்டியதானே. விஜய் டிவி ஃபேவரட்டிசம் ஷோன்னு வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு பிக் பாஸ் ஷோன்னு வைக்கிறீங்க? அப்போ அந்த பார்ஷியாலிட்டி காட்டுறீங்கல்ல. அப்போ கனின்னு கூட சொல்லி அமித்யா கனின்னு சொன்னால் அவங்க போய் மாற்ற போகிறாங்க, கனின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு தெரிய போகுது. அது என்ன உங்கள் ஹவுஸ்மேட்ஸ்லேயே ஒருத்தங்க இன்னும் மாற்றலை அப்படின்னு சொல்லி யாருன்னு அமித் என்ன கனி தான் மாற்றலை. மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க. கனின்னு உங்கள் பேரை சொல்லக்கூட அவர் சொல்லலை பாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அதை கிரிட்டிசிசமாகவும் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறது, மாட்டி விடக்கூடாதுன்ற ஆங்கிளில் அப்ரிசியேஷனாகவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாரும் வந்து உங்கள் பேரை கூட சொல்ல பிக் பாஸ்க்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் கனின்னு கூட சொல்லலை. ஏன்னா கனி என் பேரை சொல்லுங்கள் பிக் பாஸ், என் பேரை சொல்லுங்கள் பிக் பாஸ் தான் கொஞ்சிட்டு திரிவாங்க பிக் பாஸை. கோபால் கோபால் அப்படின்வாங்கல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது கனி பேரை சொல்ல நாங்கள் இருக்கவங்க கலாய்க்கிறாங்க. சரி, அப்படி எட்டுன்னு வந்து மாற்றிட்டு உட்காந்தாங்களே பேட்டரி போட்டு. அதுக்கப்புறம் பேட்டரி போட்டப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாரு பிக் பாஸ். போட்டப்புறம் பேட்டரி அந்த மைக்கில் பட்டன் இருக்கும் போல் ஆன் ஆஃப் பட்டன், அதை வந்து ஆன் பண்ணணும். அதை பண்ணலை. அப்போ அது கூட தெரியலையா? இல்லை பிக் பாஸ் நான் வந்து தெரிஞ்சுலாம் ஆஃப் பண்ணலை பிக் பாஸ் அப்படின்னா நோ எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு அமித் சொல்கிறார் பக்கத்தில் உட்காந்து. அப்போ உடனே பேட்டரி போட்டால் என்ன பண்ணணும், மைக் ஆன் பண்ணணும் அப்படின்னு கூடவே சொல்லுங்கள் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறார். இதெல்லாம் என் பிக் பாஸ் நீங்கள் 1 hour காட்ட மாட்டீங்க. அப்போ அது என்ன அந்த மைக் விஷயங்கள் ஒன்றாச்சு. 2வது நேற்று ஸ்பான்சர் டாஸ்கில் அந்த டிஷர்ட் போட்டுட்டு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது டிஷர்ட் போடாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் அவன் சுற்றிட்டு இருந்தான் எஃப்ஜே. அப்போ வந்து அந்த பஜ்ஜி போடுறேன் வாழைக்காய் போடுறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறாரு, என்ன எஃப்ஜே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து அதுக்கப்புறம் டிஷர்ட் மாற்றுறீங்களா, ஐ வில் வெயிட் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பிக் பாஸ் இது வந்துடும் உடனே ஓடுறேன், எல்லாரும் மாற்றிட்டாங்க டிஷர்ட். இவங்க மாற்றவே இல்லை. இதோ போயிடுறோம் பிக் பாஸ், போயிடுறோம் பிக் பாஸ்னு உள்ளே போய் அப்போ வந்து என்ன திவாகர் ஷர்ட்டை கழட்டிட்டு வந்துட்டு இருந்தப்போ அது வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல கனி. இந்த எஃப்ஜே எப்போ பாரு ஷர்ட்டை வந்து அப்படியே அங்கே ஹாலில் தான் கழட்டுறான், அந்த ரூமில் எல்லாரும் படுத்துட்டு இருக்க ரூமில் டக்குன்னு போய் ஷர்ட்டை கழட்டுறான், அப்படியே வந்துட்டு ஷர்ட்டை மாற்றுறான். அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை. அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்னு இருக்குது, அங்கே போய் மாற்றுறாங்க, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் இந்த எஃப்ஜே அப்படி பண்ணும்போது மேபி சபரி அப்படி பண்ணுறான்னு தெரில. மற்ற யாரும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது டக்குன்னு போனால் அது அப்படியே பெட்டில் கழட்டி போட்டால், ஏன்னா வீட்டில் ஜஸ்ட் லைக் தட்டு மாற்றுற மாதிரி கழட்டி போட்டால் அப்படியே மாற்றிக்கிட்டு வந்துடுறான். வந்துட்டு இது மாற்றிட்டேன் பிக் பாஸ் 30 seconds இதை மாற்றிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாரியில் பொதுவில் கேட்கல, சாரி பிக் பாஸ். எல்லாருமே இப்போ வந்து அவங்க ஒரு வேலையை செய்யலைன்னா சாரி பிக் பாஸ்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய போடுவாங்க. ஃபஸ்ட்டு சாரி சொல்லிட்டு தான் அந்த வேலைக்கு போவாங்க. ஆனால் இவன் போய் கடகடன் இப்போ இது போய்ட்றோம் பிக் பாஸ்னு அந்த கிச்சன் ஏரியாவில் இருந்து அந்த பெட்ரூம் ஏரியாவுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரும்போது மாற்றிட்டேன் பிக் பாஸ் 30 seconds இதை மாற்றிட்டேன் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ்னு மெதுவாக சொல்லிட்டு வரான். ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாதம்மா இவன் சொல்கிற சாரி. ஏன்னா இவர் தான் சாரியை சொல்ல மாட்டார். சாரி சொன்னால் இவர் முத்து உதிர்ந்துருமே வாயிலேருந்து, இவருக்கு கௌரவம் போயிடுமே, இவர் இமேஜ் கெட்டு போயிருமே, சாரியை சொல்ல மாட்டாரே சார். பிக் பாஸ்க்கு சாரி சொல்கிறதுக்கு கூட சைலண்டாக தான் சொல்லுவார். ஏன்ப்பா தப்பா நீங்கள் அவ்வளோ எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மைக் போடல இல்லைன்னு ட்ரெஸ் மாற்றலன்னு சொல்லும்போது அந்த சாரியை நீங்கள் எல்லாருக்கும் கேட்டு தானே பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அந்த சாரியை மட்டும் சைலண்ட்டாக சொல்கிறீங்க பிக் பாஸ்க்கு மட்டும் கேட்குற மாதிரி. அப்போ அதெல்லாம் பிக் பாஸ் கேட்க மாட்டார். ஒன்று இது 2ஆச்சா. இன்னொன்று அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரம்யா சாண்ட்ரா சொன்னேன், அவங்களும் அந்த பேட்டரி அமித் சொல்லிட்டு போவார், ஆனாலும் சைகையில் பேசுகிறாங்க. இது ஒன்று. 3ஆச்சா. 4வது சபரி. இப்போ அந்த ஸ்பான்சர் டாஸ்க் வரும்போது இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அந்த கிளிப் ஒன்று போட்டுட்டு திரிவான் தலையில், அந்த ஹேர் கிளிப் ஒன்று. எல்லாரும் அந்த ஸ்பான்சர் டாஸ்க்கு ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ வந்து இன்னும் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ரூம் பக்கத்தில் வந்து எல்லாரும் கேட்கும்போது இன்னும் ஸ்டார்ட்டே சொல்லவே இல்லையே பிக் பாஸ், இன்னும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லவே இல்லைன்னா அது எப்படி இன்னும் ரெடி ஆகிட்டே வரலன்னா எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பிக் பாஸ் குரல் கொடுக்குறாரு. ஏன்னா ரெடி ஆகிட்டு வரலன்னா அவங்க டீம்மேட்ஸில் ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வரல.
அவன் அவன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லும்போது யாரும் இன்னும் ரெடி ஆகிட்டு வரலன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறாரு. அந்த டைம் பிக் பாஸ் கோவமா இருக்காருன்னு தெரிஞ்சோம். அவன் சபரி என்ன சொல்கிறான், ஏன்னா அந்த கேப் ஹேட்டு போட்டுட்டு தான் அது பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஸ்பான்சர் டாஸ்க்குன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், சபரி வந்து பிக் பாஸ் இந்த ஹேர் பேண்ட் நான் எடுக்கணுமா, இந்த கிளிப்பு நான் எடுக்கணுமா சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் எடுத்துறேன்னா விக்ரம்லேருந்து மற்றவங்களாம் சொல்கிறாங்க இல்லை வேணாம் எடுத்துரு, இது வந்து ஸ்பான்சர் டாஸ்க்கு அந்த ஹேட்டு போடணும், இல்லைனாலும் இது வேணாம் நீ பர்சனலாக போட்டிருக்க அந்த ஹேர் பேண்ட் அந்த ஹேர் கிளிப் வேண்டாம் எடுத்துருன்னு சொன்னால் அது என்னோட எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க, நான் உள்ளே வரேன்டா அப்படி சொன்னார்னா எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ வாட்டி அந்த ஹேர் கிளிப் எடுத்துக்க சொல்லி வீக்கெண்ட் டாஸ்கில் கூட ஒரு வாட்டி சேது சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தன்னை போட்டு அப்படியே கெத்தாக காட்டிக்கிற மாதிரி அது பார்க்கவே நல்லா இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்குது, அது பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. ஓகேவா, ஆனால் எனக்கு பிடிக்கல, மற்றவங்க அதை ரசிக்கிறீங்களா என்னமோ தெரில, ஆனால் ஒரு டீசென்ட் பிஹேவியராக அது அது ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா எனக்கு அது தோணலை. ஓகேவா, அதுவும் முக்கியமாக ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்பான்சரை ப்ரையாரிட்டி கொடுத்து தான் அதை சொல்லணுன்றதுக்காக அந்த டிஷர்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் பர்சனலாக அந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல அது டிஸ்டர்ப் ஆகும்னா ஓகே. ஆனால் யார் சொன்னாலும் அவங்க கேட்கல, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூம் அப்படியே தான் போய் பண்ணாங்க ஒன்று. அப்போது இங்கெல்லாம் பிக் பாஸ் யாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அது அப்படியே பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வரைக்கும் இருக்குது, மற்றவங்கள பாதிக்கல. நீங்கள் கமருதீன் பாருன்னு வரும்போது மட்டும் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை ஒரு கேஸ் ஆக்கி அந்த கேஸில் திருப்பி அதுக்காக அவன் எஃப்ஜிவை வாயை விட்டு அவள் ஃபேமிலியை இழுத்து எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரே வார்த்தையில் பாருவை உங்களுக்கு பிடிக்காது, கமருதீன் பாரு அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது, வெளில எடுத்துருங்க வெளில, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு டிஆர்பிக்காக ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டிஆர்பியும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குதுன்னு உங்களுக்கு டிஆர்பி கிடச்சிரும், அவமானம் வெளில போகுது. நீங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் நீங்கள் கேமராவில் காட்டுறீங்களா? காட்டுறதில்ல ஒன்று. இன்னொன்னாச்சா, இன்னொரு இடத்துல என்னாச்சு, அந்த எஃப்ஜேவியான விஷயங்கள் காட்டுறீங்களா? நான் இன்றைக்கி வரும்னு நினச்சேன். எஃப்ஜேவியான விஷயங்கள் அவன் கட்டி பிடிக்கிறது சேர்ந்தலாம், அவன் எஃப்ஜே எந்தாவது ஒரு இடத்துல அவன் கட்டி பிடிக்கிறதோ கனியை கிஸ் பண்ணதோ அவன் வியானாவை ஹக் பண்ணுறதோ அரோராவை தூக்கி சுற்றுறதோ அதெல்லாம் காட்டுறீங்களா? எஃப்ஜேவோட எந்த விஷயமோ அதை